கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலகீனங்களை அறிந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாக இந்த உலகத்தில் வந்து 33.5 வருடங்கள் வாழ்ந்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அப்படியாக அவர் திரும்ப வானத்திற்கு போய் தன் பிதாவின் ஆவியானவரை அவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார், தேற்றரவாளனாக அனுப்பியிருக்கிறார். இந்த ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அது சரீர பலகீனமானாலும் சரி, ஆவிக்குரிய பலகீனமானாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நாம் அறிந்தும் அறியாமலும் அநேக உதவிகளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் தேவனிடத்திலே ஜெபிக்கிறதற்கு ஒரு முறைமை காணப்படுகிறது. அந்த முறைமை நமக்கு தெரியாது. உதாரணமாக, ஒரு ஆஃபீஸில் போனால் அந்த அலுவலகத்தில் உள்ள பெரிய ஆஃபீஸர்ஸ்டே நாம் வாங்க வேண்டுமென்றால் அதற்குரிய முறைமையின்படி போய் அவர்களிடம் கேட்டால்தான் கிடைக்கும். அதற்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்து அவர்களிடம் சொல்லி அதற்காக காத்திருந்து இப்படியாக பல முறைமைகளை நாம் செய்யும் பொழுதுதான் அந்த காரியத்தை நமக்கு செய்வார்கள். அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நமக்கு சரியாக தெரியாது. நமக்கு தேவை இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, தோல்விகள் இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. அதனால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா! வாக்கு கடங்காத பெருமூச்சுகள். ஹல்லேலூயா! இதை சற்று சிந்தித்து பாருங்கள். பெருமூச்சு என்றாலே ஒரு ஆழமான ஒரு உணர்வு, துக்கமான ஒரு உணர்வு. ஆனால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஒருவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்றால் அவர் நம்மிடத்தில் எவ்வளவு அன்புள்ளவர், நம்மை பற்றி எவ்வளவு அக்கறை உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இயேசு கிறிஸ்துவினிடத்தில், பிதாவினிடத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா! ஆகவே கலங்காதிருங்கள். இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்திலே அவர் பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்தார். அவருடைய இரத்தத்தின் வியர்வையின் துளிகளெல்லாம் இரத்தமாக மாறி போனது. அவ்வளவு வியாகுலமான பெருமூச்சுகளோடு அவர் பிதாவானவரை வேண்டிக் கொண்டார். இங்கே நமக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டுதல் செய்ய வேண்டும். அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்தார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களிடத்தில் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நமக்கு ஜெபிக்க ஒருவரும் இல்லை, நமக்காக வேண்டுதல் செய்ய ஒருவரும் இல்லை என்று கவலைப்படாதுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் நன்றி.
சகலத்தை நன்மைக்கென்று செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ்.